அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்றைய காணொலி தொகுப்புல நாங்கள் பார்க்க போறது 2023 கடந்த கால வினாவில் கணக்கீட்டு சமன்பாடோடு தொடர்புடைய வினாவைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறோம். கணக்கீட்டு சமன்பாடு பிள்ளைகள் 30 மார்க்ஸ் அல்லது 25 மார்க்ஸுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல கேள்வி கேட்கிறாங்க. கூடுதலாக 30 மார்க்ஸுக்கு வருது. அதோட சந்தா சேர்ந்து கேள்வி வருது. இப்போ கணக்கீட்டு சமன்பாடை தெரிவு செய்ய போற நீங்கள் கட்டாயம் சந்தாவையும் சேர்த்து தான் படிக்கணும். அப்பதான் 40க்கு 40 மார்க்ஸ் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. சரி, ஓகே. ஸோ இந்த கணக்கீட்டு சமன்பாடுடன் தொடர்புடைய வினாவை கவனிங்க பிள்ளைகள். இதுல ஆரம்ப மீதிகள் தந்திருக்காங்க. மாலா என்டர்பிரைஸ் என்பது தனியுடைமையாகும். அதன் 31/3/2023 உள்ளவாறான நிதிநிலைமை கூற்றின் சுருக்கமானது கீழே தரப்பட்டுள்ளது. அப்ப நிதிநிலைமை கூற்று சொத்து பொறுப்புகள் உரிமையாண்மையினுடைய விவரம் 31/3/2023 தரப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு பிள்ளைகள் 2023 ஏப்ரல் மாதம் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல்கள், ஓகே, ஒரு 15 கொடுக்கல் வாங்கல்கள் தந்திருக்காங்க. அதற்கு கீழே 2 வினா கேட்கப்பட்டிருக்கு. ஒன்று, இது அவர்களால பரிந்துரைக்கப்பட்ட கணக்கீட்டு சமன்பாட்டுல இந்த 15 கொடுக்கல் வாங்கல்களை மீதிகளோடு சேர்த்து பதிவு செய்து காட்டணும். இரண்டாவது, தேறிய சொத்தில் ஏற்பட்ட மாற்றத்தின் அடிப்படையில, அதாவது உரிமை மாறினதை வைத்துக்கொண்டு லாப சமன்பாடை பயன்படுத்தி லாபம் அல்லது நட்டம், ஏப்ரல் மாதத்துக்கான லாபம் அல்லது நட்டத்தை கணிப்பிட சொல்லி 2 வினாக்கள் 30 புள்ளிகளுக்கு கேட்கப்பட்டிருக்கு. ஸோ 2 கேள்வி கேட்டிருக்காங்கன்றதை ஞாபகத்துல வச்சுக்கணும். ஓகே. ஸோ முதலாவது கவனிங்க பிள்ளைகள், இங்க ஆரம்ப மீதிகள் தரப்பட்டிருக்கு. இந்த ஆரம்ப மீதிகளை 1/4/2023 ஆரம்ப மீதிகளாக பதிவு செய்து கொள்ளும். ஸோ முதலாவது பாருங்க, ஆதனம் பொறி உபகரணம் 3000. நான் ஏற்கனவே கணக்கீட்டு சமன்பாடு ஓரடிச்சு வச்சிருக்கேன். ஸோ நீங்களும் ஒரு வினாவை செய்யறதுக்கு தொடங்கிய பிள்ளைகள் அந்த வினாவுக்குரிய கோடுகள் எல்லாம் அடிச்சு போட்டுத்தான் நீங்க அந்த வினாவை செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும், மறக்காதீங்க. ஸோ அடுத்தது பாருங்க பிள்ளைகள், இறுதி இருப்பு 250,000 ஏப்ரல் மாதத்துக்கு ஆரம்ப இருப்பாக இருக்கும். வியாபார மற்றும் ஏனைய வருமதிகள் 400,000. அடுத்தது பாருங்க, காசு மீதி 40,000 தரப்பட்டு மீதிகளை உரிய மீதிகளாக பதிவு செய்யறோம். அடுத்த உரிமையாண்மை 2,830,000. அடுத்ததாக வங்கி கடன் 800,000. அடுத்ததாக வியாபார மற்றும் ஏனைய கொடுக்குமதிகள் 60,000. ஸோ முதலாவதாக நீங்க செய்ய வேண்டியது இந்த ஆரம்ப மீதிகளை பதிவு செய்து கொள்ளணும். ஓகே, இந்த ஆரம்ப மீதிகளை பதிஞ்சு கொள்ளணும். 15 கொடுக்கல் வாங்கலையும் கொடுக்கல் வாங்கல் இலக்கத்தினுடைய ஓர்டரின் அடிப்படையில். அப்ப பிள்ளைகளுக்கு ஞாபகம் வச்சு கொடுப்போம். கணக்கீட்டு சமன்பாட்டுல குறிப்பிட்ட ஒரு பரிந்துரைக்கப்பட்ட கணக்கீட்டு சமன்பாடு இருந்தா அதைத்தான் பயன்படுத்தணும். அதுல இருக்கிற சொற்பதங்களை தான் பயன்படுத்தணும். வியாபாரம் மற்றும் ஏனைய வரமதிகள் என்று இருக்க நீங்க கணக்கீட்டு சமன்பாட்டுல கடன் மட்டும் 2 போட்டு செய்யாது. சில பேர் அப்படி செய்யும். வியாபாரம் மற்றும் ஏனைய சென்பது என்று தான் கடன் கொடுத்தோம் 2 தங்க இஷ்டத்துக்கு போட்டு கணக்கு செய்யும். இல்லை, கேள்விய என்ன கேட்டிருக்காங்க, தெளிவான விடைகளை எழுதி பழக வேண்டும். மறந்துடாதுங்க. ஓகே, முதலாவது பாருங்க பிள்ளைகள், உரிமையாளர் மேலதிக மூலதனமாக 7 லட்சம் பெறுமதியிலான காணியினையும் 2 லட்சம் காசும் முதலீடு செய்யப்பட்டுள்ளன. ஓகே, உரிமையாளர் என்ன செய்திருக்கிறார்? 7 லட்சம் பெறுமதியான காணி. அப்ப காணி என்றது பிள்ளைகள் ஆதனம் பொறி உபகரணத்தினுடைய மீதிக்குள்ள நீங்கள் சேர்க்க வேண்டும். 2 லட்சம் ரூபாய் காசு மீதி அதிகரிக்க போகுது. மொத்தமாக உரிமையாண்மை 9 லட்சம் ரூபாய் அதிகரிக்க போகுது. இங்க சக சய என்ற அடையாளம் பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. இந்த வினாவை கவனிங்க. அதிகரிக்குமாயின் சக எனவும், பெறுமதி குறைவடையுமாயின் மைனஸ் எனவும் அந்த பெறுமதிகளின் எதிரே குறிப்பிடுக. அப்ப கட்டாயம் நீங்க சக சய என்ற அடையாளம் போட்டுக்கொள்ளணும். எனக்கு எக்ஸல் ஷீட்ல செய்யல இதுல சக அடையாளம் கோடடி சக அடையாளத்தை போட இல்லாம இருக்கும். நீங்கள் கணக்கு செய்யக்குள்ள பிள்ளைகள் நீங்க சக சய அடையாளம் இதுல வரும். சக அடையாளம் போட்டுத்தான் கணக்கு செய்ய வேணும், மறக்க வேணாம். ஓகே,
சகசய அடையாளங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. இரண்டாவது பாருங்க பிள்ளைகள், 1350,000 பட்டியல் விலையில பொருட்கள் கடனிற்கு கொள்வனவு செய்யப்பட்டன. இது தொடர்பில் 50,000 வியாபார கழிவு ஒன்று பெறப்பட்டது. சோ பட்டியல் விலை என்றதை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க பிள்ளைகள். என்னது பட்டியல் விலை என்றா? வியாபார கழிவு கழிக்க முன்னரான விலை. அப்ப கட்டாயம் நீங்கள் 1350,000த்துல வியாபார கழிவை கழிச்சு எவ்வளவு தொகை பதிவு செய்வீங்க? 1300,000 பதிவு செய்யவும். அப்ப சக அடையாளம் போட்டு 1300,000 பதிவு செய்து கொள்ளுங்க. சாரி, கடனுக்கு கொள்வனவு பிள்ளைகள் வியாபார கொடுமதிகள், வியாபார கொடுமதிகள் அதிகரிக்க போகுது 1300. இது வியாபாரம் மற்றும் ஏனைய கொடுமதி. வியாபாரம் மற்றும் ஏனைய கொடுமதிகள் அதிகரிக்க போகும். அடுத்ததாக பாருங்க பிள்ளைகள், 800,000 கிரயமான பொருட்கள் 1400,000க்கு கடனுக்கு விற்பனை. அப்ப 800,000 இருப்புக்கள் குறைவடைய போகுது. 1400,000 கடனுக்கு விற்பனை என்றதால வியாபார வருமதி, கடன்பட்டோர் என்ற சொத்து அதிகரிக்கும். ஆகவே பிளஸ் 1400. இதனால லாபம் கிடைச்சிருக்கும் பிள்ளைகள் 600,000. உரிமையாண்மையை அதிகரிக்கும். அடுத்தது பாருங்க, வணிகத்தின் பாவனைக்காக 5 லட்சம் கிரயமான தளபாடங்கள் கொள்வனவு செய்யப்பட்டன. அப்ப 5 லட்சம் ரூபாய் தளபாடங்கள். அப்ப மீள் விற்பனை பொருட்கள் இருப்புகளாக இருக்கும் பிள்ளைகள். அது தவிர்ந்த ஏனைய சொத்துக்கள் ஆதனம் பொறி உபகரணமாக இருக்கும். இது தொடர்பில் இத்திகதியில் 2 லட்சம் காசு செலுத்தப்பட்டிருக்கு. 2 லட்சம் ரூபாய் செலுத்திட்டாங்க. மிகுதியை மே மாதத்தில் செலுத்துவதற்கு இணங்கப்பட்டது. அப்ப 2 லட்சம் ரூபாய் உடன் காசு செலுத்தி இருக்கிறாங்க. ஏனைய கொடுமதிகள் அப்ப இன்னும் 300,000 ரூபாய் செய்யணும், செலுத்த வேணும். ஆகவே ஏனைய கொடுமதிகள் அதிகரிக்க போகுது. அடுத்தது, இம்மாதத்தில் கொள்வனவு செய்யப்பட்ட 20,000 கிரயமான பொருட்கள் விநியோகஸ்தருக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. அப்ப இரண்டாவது வினாவை பாருங்க, கடனுக்கு கொள்வனவு, அதற்கு ஒப்போசிட் தான் என்ன பிள்ளைகள்? வழித்திரும்பல். அப்ப வழித்திரும்பல் எப்படி பதிவு செய்வீங்க? 200,000 கிரியமான பொருட்கள் விநியோகஸ்தருக்கு 20,000 கிரியமான பொருட்கள் விநியோகஸ்தருக்கு திருப்பி அனுப்பப்பட்டா 20,000 இருப்புல குறைவடைய போகுது பிள்ளைகள். வியாபார கொடுமதிகள், கடன் கொடுத்தோர் 20,000 குறைய போகும். ஏன்? இனிமேல் நாங்கள் அந்த 20,000 கடன் கொடுத்தோருக்கு செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. எவ்வளவு தான் முதல் 5 கொடுக்கல் வாங்கல் கடகடன்னு 15 போனீங்கன்னா தரப்பட்ட நேரத்துக்குள்ள விரைவாக கணக்கு செய்து முடிக்கணும். அது மிக முக்கியம். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், இம்மாதத்தில் 50,000க்கு விற்பனை செய்யப்பட்ட பொருட்கள் கடன்பட்டோர் ஒருவரினால் திருப்பி அனுப்பப்பட்டது. இப்பொருட்களின் கிரியம் 30,000. அப்ப இருப்புக்கள் கடனுக்கு விற்பனை செய்யப்படல பிள்ளைகள். பாருங்க, மூன்றாவது கொடுக்கல் வாங்கணும், இருப்பு குறையுது, கடன்பட்டோர் அதிகரிக்குது, லாபம் கிடைக்குது. சரியா? இதுக்கு ஒப்போசிட் தான் என்ன? உட்திரும்பல். அப்ப 50,000க்கு விற்கப்பட்ட பொருட்கள், அப்ப 50,000 கடனுக்கு விற்கப்பட்ட பொருட்கள் கடன்பட்டோர்ல 50,000 குறைய போகும். அதனுடைய கிரயம் 30,000 தான். அந்த 30,000 இருப்பு வணிகத்துக்குள்ள வரப்போகுது. இதனால கிடைத்த லாபம் இனிமேல் இல்ல, லாபம் குறைவடைய போகுது. இந்த 20,000க்கு அர்த்தம் பிள்ளைகள் லாபம் குறைவடையும். சரியா? இது செலவீனம் இல்ல, வித்த பொருள் இல்லை என்று ஆகுது. ஆகவே இது விற்பனையை குறைக்குது. உட்திரும்பல், மொத்த லாபம் குறைய போகுது. சரியா? அடுத்தது பாருங்க பிள்ளைகள், வங்கி கடனிற்காக மாதாந்த கடன் தவணை கட்டணம் 70,000 செலுத்தப்பட்டது. இத்தவணை கட்டணமானது 15,000 வட்டியை உள்ளடக்கியுள்ளது. அப்ப 70,000 ரூபாய் காசு குறைய போகுது. 15,000 ரூபாய் வட்டி செலவீனம் உரிமையாண்மையை குறைவடைய செய்ய போகுது. ஆகவே எங்களினுடைய வங்கி கடன் என்ற பொறுப்புல 55,000 குறைவடைய போகுது. விளங்கிட்டு? அடுத்தது பாருங்க பிள்ளைகள், 8வது கொடுக்கல் வாங்கல். வணிகத்தின் 9 லட்சம் கொண்டு செல் தொகையுடைய காணி ஒன்று 1,600,000க்கு காசிக்கு விற்கப்பட்டது. அப்ப காணி என்றது பிள்ளைகள் ஆதனம் பொறி உபகரணத்துக்குள்ள இருக்கும். 9 லட்சம் கிரயமுடைய காணி. அப்ப ஆதனம் பொறி உபகரணத்துல 9 லட்சம் குறைய போகுது. எவ்வளவுக்கு வித்திருக்காங்க? 1,600,000 காசுக்கு வித்திருக்காங்க.
அப்ப வணிகத்தினுடைய காசு 1600 அதிகரிக்க போகுது. இதனால காணி விற்பனை லாபம் கிடைக்க போகுது பிள்ளைகள். எவ்வளவு தொகை கிடைக்க போகுது? 700,000 காணி விற்பனையால லாபம் கிடைக்க போகுது. உரிமையாண்மை அதிகரிக்கும். அப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, செலவீனங்கள் உரிமையாண்மையை குறைக்கும். இங்க செலவீனங்களுக்கு தனியா நிரல் இல்ல, வருமானங்கள் உரிமையாண்மை அதிகரிக்கும். வருமானங்களுக்கு நிரல் இல்லை. ஆகவே செலவீனம் வருமானத்தினுடைய தாக்கம் உரிமையாண்மைக்குள்ள நீங்கள் பதிவு செய்ய வேணும். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், 9வது கொடுக்கல் வாங்கல். 10% கழிவினை அனுமதித்த பின்னர் வியாபார கடன்பட்டோரிடமிருந்து 9 லட்சம் காசு பெறப்பட்டது. அப்ப எப்பயுமே செலுத்தப்படுகின்ற கடன், எப்பயும் செலுத்தப்படுகின்ற கடனை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, 100% எடுக்க வேணும். சரியா? அப்ப இங்க 10% கழிவினை அனுமதித்துக் கொண்டு பெற்ற காசு, கடன்பட்டோரிடம் பெற்ற காசு எவ்வளவு சொல்லியிருக்காங்க பிள்ளைகள்? 9 லட்சம் ரூபாய். அப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளும், 10% கழிவுகள் தான் செலுத்தப்படும் கடன் 100% இருக்கும். பெற்ற காசு எத்தனை பெர்சன்டேஜ் பிள்ளைகள்? 90% இருக்கு. இந்த 90% தான் எவ்வளவு? 9 லட்சம் ரூபாய். ஆகவே 9 லட்சம் ரூபாய் 90% இருந்தால் 10% எவ்வளவு என்றது நாங்கள் கண்டுபிடிக்கலாம். என்ன விட வரப்போகுது பாருங்க, 1 லட்சம் ரூபாய் வரும். 10% எவ்வளவு வரும்? 1 லட்சம் ரூபாய் வரும். அப்ப எப்பயும் செலுத்தப்படும் கடனை 100% எடுத்துக்கொள்ளுங்க. 10% கழிவினை அனுமதித்துக் கொண்டு பெற்ற காசுதான் 9 லட்சம். அப்ப பெற்ற காசு கண்டது பிள்ளைகள், காசு மீதியை அதிகரிக்கும் 9 லட்சம். கொடுத்த கழிவு 1 லட்சம் ரூபாய் வணிகத்திற்கு ஒரு செலவீனமாக இருக்கும். இது 1 லட்சம் என்னது? கொடுத்த கழிவாக இருக்கும். ஆகவே மொத்தமாக வியாபார வருமதிகள் கடன் பட்டோர்ல 1 மில்லியன் ரூபாய் குறைய போகும். ஏன்? அந்த கடனை அவர் செட்டில் பண்றாரு. ஓகே, அடுத்தது கவனிங்க பிள்ளைகள், 10வது கொடுக்கல் வாங்கல். 5 லட்சம் கிரயமான பொருட்கள் காசுக்கு கொள்வனவு. அப்ப 5 லட்சம் இருப்புக்கள் அதிகரிக்க போகுது. காசு மீதி 5 லட்சம் ரூபாய் குறைவதே. மிக மிளவுவான ஒரு கேள்வி பிள்ளை, 30க்கு 30 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய கேள்வி. வணிகத்திடம் இருந்து 60,000 கிரயமான பொருட்களை உரிமையாளர் சொந்த பாவனைக்காக எடுத்துள்ளார். ஆகவே இது பற்று பிள்ளைகள். பொருள் பற்று இருப்பு குறைவடையும், பற்று உரிமையாண்மையினை குறைவடைய செய்யும். அடுத்தது பாருங்க, வியாபார கடன் கொடுத்தோர் ஒருவருக்கு கொடுக்குமதியான 300,000. அப்ப செலுத்தப்படுகின்ற கடன் தான் எவ்வளவு பிள்ளைகள்? 300,000. 50,000 கழிவுடன் தீர்க்கப்பட்டது. 50,000 கழிவு, 300,000 கடன் என்றா பிள்ளைகள். செலுத்திய காசு எவ்வளவாக இருக்கும்? இதே போல நீங்க யோசிச்சு பார்க்கலாம். எப்பயும் செலுத்தப்படும் கடனை 100% எடுங்க. இங்க செலுத்தப்படும் கடன் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 300,000 சொல்லியிருக்காங்க. சரியா? கடன் கொடுத்தோருக்கு செலுத்தப்படும் கடன் 300,000 சொல்லி இருக்காங்க. அப்ப இந்த 300,000 எப்படி நாங்கள் செலுத்தணும்? 10% சாரி 50,000 கழிவுடன் தீர்க்கப்பட்டது. ஆகவே பிள்ளைகள் 50,000 என்றது என்னவாக இருக்கும்? பெற்ற கழிவாக இருக்கு. 3 இல்லாமல் அப்ப 50,000 பிள்ளைகள் பெற்ற கழிவாக இருக்க போகுது. செலுத்திய காசு 250,000 இருக்கு. சோ இதனையும் விளங்கிக் கொள்ளுங்க. 300,000 ரூபாய் கடன் பிள்ளைகள், 300,000 கடன் தான் செலுத்தப்படுது. ஓகே, அப்ப இந்த 300,000 ரூபாய் கடன் 50,000 கழிவினை பெற்றுக்கொண்டு செலுத்தப்படுது. அப்ப 50,000 பெற்ற கழிவு, செலுத்திய காசு 250,000. ஆகவே காசு மீதியில 250,000 குறைய போகுது. பெற்ற கழிவு வணிகத்துக்கு ஒரு வருமானம் பிள்ளைகள். வணிகத்தினுடைய உரிமையாண்மை அதிகரிக்க போகுது. அடுத்ததாக மொத்தமாக கடன் கொடுத்தோர்ல 300,000 ரூபாய் கடன் கொடல போகுது. வியாபார கொடுமதிகள்ல
300,000 குறைக்க வேணும். 13வது பாருங்க பிள்ளைகள், 1,00,000 கிரயமான இருப்புகள் அழிவடைந்துள்ளன. இந்நட்டத்தில் 80% காப்புறுதி கம்பெனி தருவதாக இணங்கியுள்ளது. அப்ப அழிவடைந்த இருப்புகள் எவ்வளவு? 1,00,000 ரூபாய். 1,00,000 ரூபாய் அழிவடைந்த இருப்புகள். அழிவடைந்த இருப்பு 1,00,000 ரூபாய். இதுல 80% நட்டத்தினை காப்புறுதி கம்பெனி தருவதற்கு இணங்கியுள்ளது. அப்போ 80% பிள்ளைகள் கிடைக்குது, காப்புறுதி கம்பெனியாக இருக்கு. காப்புறுதி 80%-னை காப்புறுதி கம்பெனி தருவதற்கு இணங்கி இருக்குது. அப்போ 80% காப்புறுதி கம்பெனி தருகுதுண்டா பிள்ளைகள். மிச்சம் 20% என்னவாக இருக்க போகுது? நட்டமாக இருக்கு. இருப்பு அழிவடைந்த நட்டமாக இருக்கு. ஓகே, அப்ப இங்க அழிவடைந்த இருப்புகளின் நட்டம் எவ்வளவு? 20%, 20,000 இருக்க முடியும். ஓகே, 3,000 இல்லாமலே போட்டோம்னா 20,000 இருக்கும். காப்புறுதி கம்பெனி தருவதற்கு இணங்கியுள்ள தொகை 80,000 இருக்கும். சரியா? அப்ப இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க. 80,000 காப்புறுதி கம்பெனி தரப்போகுது, தர இல்லை தரப்போகுது. ஓகே, 20,000 இருப்பழிவு நட்டமாக இருக்கு. அப்ப இருப்பழிவு நட்டம் செலவினம் பிள்ளைகள் உரிமையாண்மை குறைவடையும். காப்புறுதி கம்பெனி தருவதற்கு உடன்பட்ட தொகை 80,000. ஏனைய வருமதிகள் அதிகரிக்கும், கிடைக்க இருக்குது நடைமுறை சொத்து. மொத்தமாக இருப்புகள் அழிவடைந்திருக்குது 1,00,000. அழிவடைந்த இருப்புகளின் கிரயம் 100,000 இருக்கு. சரி, அப்ப இது செம்மையாக்கல். நீங்க செம்மையாக்கல்ல இருப்பழிவு பதிஞ்சதுல இதுல மேட்ச் பண்ணி இந்த கேள்வி கேட்கப்பட்டது. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், ஏப்ரல் மாதத்திற்கான செயற்பாட்டு செலவுகள் 5,00,000 செலுத்தப்பட்டது. காசு மீதியில 500,000 குறைவடைய போகுது. செயற்பாட்டு செலவுகள் 500,000. உரிமையாண்மையை குறைக்கும், செலவீனம் உரிமையாண்மை குறைக்கும். 14வது செய்திட்டம். ஓகே, கடைசி ஏப்ரல் மாதத்திற்கான ஆதனம் பொறி உபகரணங்களுக்கு பெருமான தேவாக இதுல தெளிவா பிள்ளைகள் ஏப்ரல் மாதத்துக்கண்டே தந்துட்டாங்க. அப்ப நீங்க ஒண்ணும் செய்ய தேவையில்லை. 20,000 ஆதனம் பொறி உபகரணங்கள்ல கழிப்பீங்க பெருமான தேவு. அதே சமயம் பெருமான தேவு செலவீனமாக இருக்கும், உரிமையாண்மையினை குறைவடைய செய்யும். இவ்வளவுதான் இதுல கேட்கப்பட்டிருக்கின்ற வினா. கடைசியாக பிள்ளைகள் கட்டாயம் கூட்டி போடுங்க, மறக்காதுங்க. கூட்டி போடுறதுக்கு புள்ளிகள் இருக்குது. இந்த வினாவுல உங்களுக்கு 2 புள்ளிகள் கூட்டி போடுறது கொடுத்திருக்காங்க. 30/4/2023 மீதி. ஓகே, ஓகே, இதையும் நாங்கள் போட்டி போட்டு வருவோம். நான் எக்ஸல் ஷீட்ல அப்படியே குயிக்கா கூட்டி போடுறேன். நீங்க சரியா கூட்டி போட்டுட்டு சரியாக விடை வந்திருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுங்க பிள்ளைகள். ஓகே, ஸோ நீங்க கூட்டி போட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகே, அப்ப கொடுக்கல் வாங்கல்களை நீங்கள் கணக்கிட்டு சமன்பாடுல பதிஞ்சிட்டீங்க. முழுமையாக கேள்வியை செய்து பழகுங்க, தெளிவாக கேள்வியை செய்து பழகுங்க. அடுத்ததாக தேறிய சொத்தில் ஏற்பட்ட மாற்றத்தின் அடிப்படையில் லாபம் நட்டம். இறுதி தேறிய சொத்து, தேறிய சொத்துக்கு இன்னொரு பேர் என்ன? உரிமையாண்மை. இறுதியில தேறிய சொத்து பாருங்க, ஏப்ரல் மாதத்துல 4,345. ஓகே, 4,345 சய. ஓகே, ஆரம்ப தேறிய சொத்து பாருங்க 2,830 நாள். ஆரம்ப தேறிய சொத்து 2,830,000 சக. பற்று, பற்று எவ்வளவு இருக்குது?
சோ இது இந்த கேள்வியில பாருங்க, பற்று எங்க வந்திருக்க பிள்ளைகள்? ஒரே ஒரு பற்று வந்திருக்கு நினைக்கிறேன். 60,000 பாருங்க, 11வது கொடுக்கல் வாங்கல் உரிமையாளர் பற்றி இருக்கிற. இந்த 11வதுல பாருங்க, வணிகத்திடமிருந்து 60,000 கிரியமான பொருட்களை பற்றி இருக்கிறேன். சக பற்று 60,000. மேலதிக மூலதனம் எவ்வளவு? மேலதிக மூலதனம் போட்டிருக்கேன். இந்த நிதியாண்டுல பிள்ளைகள் மேலதிக மூலதனம். இந்த நிதியாண்டுல பாருங்க, மேலதிக மூலதனம் எவ்வளவு போட்டிருக்கேன்? முதலாவது பாருங்க, இதுல ஒரு 9 லட்சம் ரூபாய் மேலதிக மூலதனம் போட்டிருக்கு. ஏன்னா இதை விட வேற எதுவும் போட்டிருக்கிறா? இல்ல. ஒரே ஒரு முதலாவதுல பாருங்க, காணியும் காசும் சேர்த்து மூலதனம் போட்டிருக்கேன் 9 லட்சம் ரூபாய். ஆகவே மேலதிக மூலதனம் 9 லட்சம். சோ விடைய கண்டுபிடிச்சீங்கன்னா சரி. 675,000 ரூபாய் பிளஸ்ல வருது. ஆகவே 675,000 தேறிய லாபமாக இருக்கு. மிக மிக இலகுவான கேள்வி. ஸோ எப்படி கேள்வி வரும் என்று சொல்லலாம். இப்ப 2024 அட்டோட சேர்த்து கேள்வி வந்திருந்துச்சு. ஸோ எல்லா பக்கத்தாலையும் நீங்கள் கேள்விகளை ப்ராக்டிஸ் செய்யணும், பயிற்சி செய்திருந்தீங்கன்னா இலகுவாக நீங்கள் புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். வீடியோல உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு விளங்க வேண்டிய பாடப்பகுதி அல்லது பாஸ் பேப்பர் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணிக்கொடுங்க. நன்றி பிள்ளைகள்.